அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னர் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனது யூடியூப் தளத்திற்கு முதன்முறையாக நீங்கள் வருகை தந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இன்றைய காணொளியில நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், அண்மைய நாட்களாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருபவரும் சமூக வலைத்தளங்கள் மூலம் பலராலும் விமர்சனத்துக்குள்ளாகி வருபவருமான பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான இராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாகத்தான் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அர்ச்சுனாவை ஆரம்பத்தில சாவகச்சேரியில ஆதரவு கொடுத்து அவரை காப்பாற்றிய பெருமை எங்களை சாரும். அந்த வகையில் தற்போதைய அவருடைய செயற்பாடுகள் தமிழ் இனத்திற்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு பெரிதும் பாதிப்பாக அமைவதாகவே காணப்படுகின்றது. அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்ததன் பின்னர் ஃபேஸ்புக் மூலம் அவருடைய பல்வேறு நேரலைகளை நான் அவதானித்து வந்திருந்தேன். சாவகச்சேரி வைத்தியசாலை சரியான முறையில் செயற்படாமலே நீண்ட காலம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில இவருடைய நேரலையும் நான் அவதானித்து வந்தேன். உண்மையில் அவர் எங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையை முன்னேற்றுவதற்கு சரியாக பாடுபடுகின்றார் என்ற எண்ணம் எனக்கு அப்போது தோன்றியது. இந்த நிலையில வைத்தியர் அர்ச்சுனா ஒரு நாள் தாக்கப்படுகின்றார். அதன் பின்னர் என்னுடைய கவனமும் அவர் பக்கம் அதிகமாக திரும்பியது. அவர் தாக்கப்படுகின்ற காணொளியினையும் அவர் பேஸ்புக் மூலம் பகிர்ந்திருந்தார். இதையடுத்து அன்றைய தினம் நான் ஒரு சிலருடன் பேசியிருந்தேன் இது தொடர்பில். அதாவது சமூக அக்கறை உள்ள சிலருடன் பேசியிருந்தேன். அடுத்த நாள் விடியற்காலை 5 மணி இருக்கும் நேரம் கண் விழித்து விட்டேன். அப்போது விடத்தப்பளை மயூர் அன்னைக்கும் சாவகச்சேரி கிஷோருக்கும் தொடர்பு கொண்டிருந்தேன். அதாவது சாவகச்சேரியில் நடக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் தானே. இது தொடர்பாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். எங்கள் வைத்தியசாலையை செயற்பட வைப்பதற்கு இதுதான் தக்க தருணம். ஆகவே வர்த்தக சங்கக்காரரோட கதையுங்கோ, இன்று காலையே நாங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம் என்று. அந்த வகையில் மயூரனையும் கிஷோரும் உடனடியாகவே விடிய வர்த்தக சங்கக்காரர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், நலன் விரும்பிகள் என பல்வேறு விதமானவர்களுடன் தொடர்பு கொண்டு கதைத்து அன்றைய தினம் நாங்கள் காலை ஒரு 9 மணி இருக்கும் வைத்தியசாலை முன்றலுக்கு செல்கின்றோம். அங்கே அனைவரும் ஒன்று கூடுகின்றோம். அப்போது சாவகச்சேரி போலீசாரும் அங்கே கூடியிருந்தனர். இவ்வாறு நாங்கள் கூடியிருக்கும் நேரம் வடக்கு மாகாண சபை சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கே அர்ச்சுனாவை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தனர். அன்றைய தினம் 50க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தோம். அந்த நிலையில சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கே வருகின்றார். ஏன் கூடி நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு கிஷோர் என்பவர் பலத்த குரலில் எங்களுடைய நீதிக்காக கூடியிருக்கிறோம் என்று கூறுகின்றார். அப்போது கிஷோர் கைது செய்யப்படுகின்றார். பின்னர் போலீஸ் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அது ஒரு புறம் இருக்க, இவ்வாறு அர்ச்சுனாவுக்காக ஆரம்பத்தில் முழுமையாக எங்களை அர்ப்பணித்து அவருக்கான ஆதரவை கொடுத்தது நாங்கள். இன்று பலரும் அர்ச்சுனாக்காக கதைத்து கொண்டிருக்கலாம். அன்றைய தினமே இவரை நாங்கள் சந்திக்கின்றோம். அப்போது அவர் சொல்லுகின்றார், இங்கே பல பிரச்சனைகள் இருக்கின்றன, நீங்கள் கேதீஸ்வரனை தோண்டுங்கள், அவரிடம் புதையல் இருக்கிறது என்று. நாங்கள் செல்லும் போது ஊடகங்களுக்கும் அழைப்பு விடுத்து ஊடகங்களுடனே சென்றிருந்தோம். அந்த நிலையில் அன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் பார்க்கின்றோம் பிரச்சனைகளும் பெரிதாகி போய்கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில நாங்கள் போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விட தீர்மானித்து வர்த்தகர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், நலன் விரும்பிகள் என பல்வேறு விதமானவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடி போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக தீர்மானித்திருந்தோம். அர்ச்சுனாவுக்கு அதிகார வர்க்கத்தால் பல்வேறு அச்சுறுத்தல்களும் பல்வேறு அழுத்தங்களும் கடுமையாக பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலப்பகுதி. அப்போது நாங்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றோம். இந்த நிலையிலே எங்களுக்கு ஒரு சவால் இருந்தது.
அதிகார வர்க்கத்தின் இந்த அழுத்தங்களுக்கு எதிராக நாங்கள் பெருமளவான மக்களை திரட்ட வேண்டும் என்ற சவால் ஒன்று இருந்தது. அந்த வகையில் ஊடகங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தோம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நாள் அனைவரும் பாருங்கள் என்று. உண்மையில் அன்றைய தினம் நினைத்ததை விட அதிகமான மக்கள் கூட்டம் வந்திருந்தது. அன்றைய தினம் போராட்டம் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த வேளை அவர் கொழும்புக்கு அழைக்கப்படுகின்றார். அப்போது ஆனையரவு பகுதியில் வந்து யூடியூபர் ஒருவர் அவரை பேட்டி காண்கின்றார். அப்போது அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் அரசியல் புள்ளிகளை ஒன்றாக சேர்க்கப் போகின்றேன் என்று. அவர் பல்வேறு விடயங்களை கதைத்தவர். இப்ப நான் அரசியல் என்ற வகையில் வந்து இதனை கூறுகின்றேன். இவ்வளவு மக்களை கண்டவுடன் அவருக்கு மனம் மாறிவிட்டது. உண்மையில் வைத்திய துறையில் உள்ள ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து சிறப்பான சேவையாற்ற முன்வந்திருக்கிறார். அவரை நாங்கள் விடக்கூடாது, அவரை காப்பாற்ற வேண்டும், எமது பிரதேச வைத்தியசாலையை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் நாங்கள் செயற்பட்டோம். ஆனால் அந்த ஒரு நொடியில் அவருடைய மனம் மாறிவிட்டது. அதுவரை அவர் மீது நாங்கள் மிகுந்த மரியாதையுடனும் மிகுந்த அன்புடனும் ஆதரவுடனும் நாங்கள் அவருடன் உறவுகளை பேணி இருந்தோம். இவ்வாறு இருக்கும்போது இவரின் இந்த கதை வந்து என்னத்தை சொல்லி இருந்தது என்றால், மக்கள் வந்து தனக்காகத்தான் போராடினார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் சொல்லி இருந்தது அவருடைய கதை. அது உண்மையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தது எங்களுடைய வைத்தியசாலையை வளப்படுத்த வேண்டும். அவ்வாறு வளப்படுத்துவதற்கும் ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் செயற்பட்ட அர்ச்சுனா என்பவரை வந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய தனி அர்ச்சுனாவை வந்து காப்பாற்றணுமோ அர்ச்சுனாவுக்காகவோ அந்த போராட்டம் இல்லை. அதுக்கு பின்னர் வந்து பார்த்தால் பல்வேறு விதமான ஊடக சந்திப்புகளை வந்து மேற்கொண்ட அப்போதும் நாங்கள் இவர் மீது வைத்திருந்த மரியாதையின் காரணமாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஊடக சந்திப்புகளில் கதைக்க வேண்டாம், இது வந்து உங்களுடைய வைத்திய சேவைக்கு சிறப்பானதாக இருக்காது என்று பலமுறை நாங்கள் சொல்லியிருந்தும் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை. இதன் பின்னர் அவரை பற்றி நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம். அப்போதுதான் இவருடைய உண்மை நிலவரம் எங்களுக்கு முழுமையாக தெரிய வந்தது. அதற்கு பின்னர் நாங்கள் அறிந்தவற்றையும் இவருடைய செயற்பாடுகளையும் வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது இவருடைய செயற்பாடுகள் பிழையாகத்தான் இருந்தது. அவர் மீது வழக்குகளும் பதியப்பட்டிருந்தது. அப்போதும் கிஷோர் உட்பட எங்களோடு நின்றவர்கள் வந்து புனை வைக்க சென்றிருந்தனர். அவ்வாறு நம்பிக்கையாக பழகியிருந்த வேளை அவர்களையும் தூக்கியிருந்தவர் தான் இந்த அர்ச்சுனா. தான் அரசியலுக்கு போக போறேன் என்றார், பேருந்து தான் அரசியலுக்கு போகவில்லை என்றார். இவ்வாறு பல்வேறு விதமான கருத்துக்களை, அதாவது முரணான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருந்தார். அத்தோடு வந்து நேரலையில வந்து, அதாவது லைவ்ல வந்து தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களால வந்து இவருடைய மதிப்பு இழக்கப்படுவதாக அவரை தொடர்பு கொண்டு சொல்லியும் அவர் அது தொடர்பாக இந்த கவனமும் செலுத்தவில்லை. இந்த நிலையில அவரை பற்றி விசாரித்ததிலும் சரி, அவருடைய செயற்பாடுகளிலும் சரி, எமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. இந்த நிலையில வந்து சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக அவரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆதாரத்தை வழங்குமாறு கூறியும் அவர் வழங்கவில்லை. அதற்காக அவர் சிறை சென்று வந்திருக்கிறார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இதற்கு பின்னர் தேர்தல் வருகின்றது. இந்த நிலையில வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அர்ச்சுனாவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று. அப்போது அனைவருமே அதை பற்றி கணக்கெடுக்கவில்லை. அர்ச்சுனா தான் நல்லவர், அவர்தான் வெளிப்படையாக கதைக்கக்கூடியவர், எங்கள் இனத்திற்கு அவர் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனது ஒரு சில நண்பர்கள் கூட அவருக்குத்தான் வாக்களித்ததும் இன்றைய தினம் அவர்கள்தான் சொல்லியிருந்தார்கள், ஒரு காணொளி ஒன்று போடு, உண்மையில் நாங்கள் மோட்டு வேலை பார்த்து விட்டோம் என்று. நான் அப்போதும் அவர்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தேன், சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தேன், இவருக்கு வாக்களிக்காதீர்கள் என்று. இன்று வாக்களித்தவர்கள் கவலைப்படும் அளவிற்கு அவருடைய செயற்பாடு காணப்படுகின்றது. நாங்களும் இவரை நம்பி ஆதரவு கொடுத்து இறுதியில் வெறுத்து வேண்டாம் என்று நிற்கின்றோம். இந்த நிலை அனைவருக்கும் வரும். ஆனால் பாமர மக்களால் புரிந்து கொள்ள இன்னும் சில காலம், அதாவது 6 மாசமோ 1 வருடமோ எடுக்கும். ஆனால் கட்டாயம் அவர் தனது செயற்பாடுகள் மூலம் காட்டிக்கொள்ளுவார் தான் யார் என்று. உண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு சமூகத்திற்கு முன்னுதாரணமானவராக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இருக்காண்டா ஒழுக்கம் இல்லை.
அவருடைய பேச்சுக்கள் ஒழுக்கம் அற்றது. இரண்டாவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படாது. ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுடைய செயற்பாடுகளும் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இல்லை. அரசியல் தெரியாது. அரசியல் ரீதியான அறிவும் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. தான் என்கின்ற ஒரு அகங்காரம். இது நமது யாழ்ப்பாண கலாச்சாரத்திற்கும் யாழ்ப்பாண சமுதாயத்திற்கும் ஒத்து வராது. தலைவர் பிரபாகரனின் பெயரை கூறி தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வேலையை இவர் செய்கின்றார். தயவு செய்து அதை வந்தவர் நிறுத்த வேண்டும். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அனைவரும் பார்த்திருப்பீங்கள், அமைச்சர் சந்திரசேகருக்கும் எம்பி அர்ச்சுனாவுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தன. பிரதி சபாநாயகர் கூட எச்சரித்திருந்தார், படையினரை கொண்டு வெளியேற்ற வேண்டி வரும் என்று. இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை இவர் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது இவர் இப்ப தனி மனிதன் இல்லை. இவர் இப்ப 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி. ஆகவே அவர் ஒருவரின் குரல் அல்ல அவர் கதைப்பது. 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களின் குரலாகவே அவர் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு செயற்படுகின்ற ஒருவருக்கு தான் நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள். இது பாமர மக்கள் மட்டுமல்ல, படித்தவர்களும் தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதேவேளை என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 யாழ்ப்பாணத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களை கத்தரை தோட்டத்து வெறுளிகள் என்று இவர் கூறுகின்றார். உண்மையில் மக்களால தெரிவு செய்யப்பட்டுத்தான் அவர்கள் பாராளுமன்றம் சென்றவர்கள். அவர்களை அவ்வாறு இவர் கூற முடியாது. உண்மையில் மக்கள் எதிர்பார்ப்பவற்றை இவர் செய்யவில்லை. இவர் தனது செயற்பாடு செய்திகளில் வர வேண்டும், யூடியூப்புகளில் வர வேண்டும், தனது பெயரை அனைவரும் எந்த நாளும் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இவருடைய செயற்பாடை அன்றி, குழப்பங்கள்தான் இவருடைய செயற்பாடை அன்றி ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயற்பாட்டையும் சாவகச்சேரி வைத்தியசாலை முதல் இதுவரை முன்னெடுக்கவில்லை. இதை நாங்கள் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இனியும் முன்னெடுக்க போவதும் இல்லை. டிசிசி மீட்டிங்கில் அன்று என்ன நடந்தது? விகாரையை உடைக்கலாமா உடைக்க இயலாத அந்த கதை இவருக்கு தேவைப்பட்டிருக்காது. நீ அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஜனாதிபதி அதை பற்றி சொல்லலாம், என்ன செய்யலாம் என்று. அதற்கு முதல் இவர் முந்திரியம் கொட்ட போல செயற்பட்டது பலரது விமர்சனங்களுக்கும் உள்ளாகி உள்ளது. இப்போதுதான் பலரும் அர்ச்சுனா பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள், விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் முன்னரே சொல்லியிருந்தோம். உண்மையில் நான் ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றேன். உண்மையில் பாமர மக்கள், சாதாரண மக்கள் சிந்திப்பதை காட்டிலும் ஊகிப்பு ரீதியில் சற்று முன்கூட்டி சிந்திக்கின்ற தன்மை எனக்கு இருக்கின்றது. அதாவது நான் தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளை அவதானித்து வருபவன். அதுபோல ஊடகத்தை நீண்ட காலமாக நேசித்து ஒருவன் நான். இன்றும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை துணிந்து தட்டி கேட்பவன். இந்த நிலையில தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நான் எங்களுக்கு மக்களை புலியாக வழி நடத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அன்றே எங்களுக்கு தெரிந்திருந்தது, எங்களுக்கு நடந்ததை போன்று இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மக்கள் வாக்களித்து விட்டு பின்னர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக முகநூலில் பலதரம் இவர் சொன்ன வார்த்தை பிரயோகங்கள், அதாவது காதால் கேட்க முடியாத வார்த்தை பிரயோகங்களை இவர் கூறியிருந்தார். அந்த காணொலிகள் வெளியாகி இருந்தன. இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு தான் அனைவரும் வாக்களித்திருந்தார்கள். இந்த ஆதரவு கொடுத்து வாக்களித்தவர்களை நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமற்று இவர் கதைப்பதை போன்று கதைத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒன்று. இவருடைய செயற்பாடு போன்று உங்கள் பிள்ளையும் செயற்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அதுபோல புலம்பெயர் தேசத்தில் உள்ள சிலர் இவரை இயக்குகின்றார்கள், அதாவது காசை கொடுத்து இயக்குகின்றார்கள். அதாவது இலங்கையில் அக்கறை கொண்டு அல்ல, இலங்கையில் பிரச்சனை ஒன்றை உருவாக்க வேண்டும், ஒரு பிரச்சனை ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்கள் செயற்படுகின்றார்கள். யூடியூப் தளம் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் என்னதான் பிரச்சனைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அர்ச்சுனாக்காகவே துதிபாடுகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது அர்ச்சுனாவை சாட்டி புலம்பெயர் தேசங்களிலே பணம் சேர்க்கின்றார்கள். உதாரணத்திற்கு அங்கே 2 கோடி சேர்ந்தால் இங்கே 1 கோடி அல்லது 1.5 கோடி தான் இங்கே வரும். மிகுதியை அவர்களே பிரித்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அவ்வாறானவர்கள்லாம் இன்று
அர்ச்சுனாவை பயன்படுத்தி தாங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு அர்ச்சுனா தேவை என்பதற்காக அர்ச்சுனாவை துதிபாடி கொண்டிருக்கின்றார்கள். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு. உரிமைக்காக ஆயுத வழியில் போராடி ஆயுத வழி போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்று ஜனநாயக வழியில் போராடுகின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம். உண்மையில் நமது இனம் இழந்தவை சொல்லில் அடங்காதவை ஏராளம். இவ்வாறு இருக்க இராமநாதன் அர்ச்சுனா இவர் அதாவது அரசாங்கத்துடன் எதிர்த்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அது எங்களுடைய தமிழ் கட்சிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்த்த ஆயுத வழியில் சண்டை பிடிச்ச என்ன நடந்தது? இழப்பு மட்டுமே மிஞ்சியது, வேறு எதுவுமே இல்லை. இவ்வாறு பல துயரங்களும் துன்பங்களும் இழப்புகளையும் சந்தித்த ஒரு இனம் இனியும் அரசாங்கத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. காரணம் அவர்களிடம்தான் அதிகாரம் உள்ளது. ஆகவே அவர்களுடன் எதிர்த்து எந்த பயனும் இல்லை. தட்டி கேட்க வேண்டியவற்றை கேட்கத்தான் வேண்டும். அதற்காக எதிர்த்து பயன் இல்லை. நீதியை கேட்கத்தான் வேண்டும். எங்களுடைய உரிமையை கேட்கத்தான் வேண்டும். அதற்காக மோட்டு வளமாக எந்த ஒரு பயனும் இல்லாமல் குழந்தை பிள்ளைத்தனமாக பைத்தியகாரத்தனமாக இப்படி முரண்படுவதால் எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை. வாக்களித்த மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் எனது கருத்து. இரண்டு அர்ச்சுனா பற்றி நாங்கள் தெரியாம கதைக்கவில்லை. தெளிவாக தெரிந்த பின்னர் தான் நான் சொல்லுகின்றேன். அவரால் எதுவுமே ஆக போறதில்லை. குழப்பங்களை விளைவிப்பது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கும். நன்றி.